கவனிமா. காலையில செய்ய ஆரம்பிச்சு இல்லையா? அயோக்கிய காண்டம், புகப்படலம். காண்டம் என்பது என்ன? படலம் என்பது அந்த அயோத்திய காலத்துல புகப்படலம். காலையிலே புகன் யாரு அப்படின்னு சொல்லியாச்சு. அவருடைய வர்ணனைகள், அவருடைய மனநிலை, மனப்பாங்கு, இதை எப்படி கம்பர் அமைச்சிருக்கிறாரு, அது எல்லாமே சொல்லியாச்சு. இப்ப இந்த செய்யுள் நமக்கு எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வனவாசம் போவதற்கு ராமன், லக்குவன், சீதை 3 பேர் போறாங்க. அதுல இந்த கங்கை கரையை கடந்து காட்டுக்குள்ள போனோம். இந்த கங்கை கரையை கடக்கிறதுக்கு யார் உதவி செய்யறா அப்படின்னா புகன் உதவி செய்யறான். அதுக்கு முன்னாடியே அவருக்குள்ள நிறைய உன்னதமான அன்பு, பரிவர்த்தனை எல்லாமே நடக்குது. புகன் யார் என்பதை ராமனும், ராமன் யார் என்பதை புகனும் காணாமலே இந்த நிகழ்வு கண்டு நிறைய அன்பு பரிமாறுதல்கள் எல்லாம் வந்துச்சு. அப்ப சீதைக்கும் புகனுக்கும் இருக்கக்கூடிய இந்த பரிவு, அப்ப இலக்குவன் புகனுக்கும் இருக்கக்கூடிய செயல்திறன் எல்லாமே பேசி முடிச்சது பிறகு இப்ப கங்கை கரையை கடந்து அவன் போகணும். அது உதவி செய்யலாம். அண்ணன் போல் வேகமாய் நீந்தக்கூடிய ஒரு படகினை கொண்டு வரான். அந்த படகுல 3 பேரும் கங்கை கரையை அடைகிறார்கள். அடைந்ததுக்கு பிறகு புகழ் சொல்றார் என்ன அப்படின்னா, எப்படி சிவனுடைய கண்ணிலிருந்து குருதி வழிவதை பார்த்த கண்ணப்பனா தன்னுடைய கண்களை தானமாக கொடுத்தானோ, அதாவது பேரே கண்ணப்பன் ஆயினார். எப்படி தன்னுடைய கண்களை தானமாக கொடுத்து நாயன்மார் வரிசையை ஒருவராக சென்றார், அது போல அந்த தவக்கோலம் மரபுரி தரித்த ஆடை, அந்த தவக்கோலத்துல ராமனை பார்க்கும் பொழுது இந்த கண்ணை என்ன பாவம் செஞ்சதோ, இதுவரை இந்த கண்ணு இருந்ததை நினைத்து பெருமைப்பட்டிருக்கிறேன். இந்த தவக்கோலத்தை பார்த்ததுக்கு பிறகு இந்த கண் இல்லாமலே இருந்திருக்கலாமோ, அப்படியெல்லாம் தன்னை நினைத்து வருந்துவார். அவர் வருந்ததுக்கு பிறகு இந்த தவக்கோலத்துல, இந்த காட்டுல தங்களை விட்டுட்டு என்னால் பெரிய மனம் இல்லை, உங்களை விட்டு பெரியவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் ராமன் பேச ஆரம்பித்து, அப்பொழுதுதான் ராமனுடைய உரையாடலை தொடங்குகிறார். அதான் இந்த செய்யும். என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போறேன். இந்த பிரிவு என்பது நிலையான கிடையாது, துன்பம். நான் உங்களை விட்டு போறது எனக்கு துன்பமா இருக்கு அப்படின்னு புகன் சொல்வதை கேட்ட ராமன் சொல்றாரு, வாழ்க்கையில இன்ப துன்பம் மாறி மாறி வரணும், வரும் கிடையாது, வரணும். ஒரு மனிதனுக்கு இன்பமே கிடைச்சிச்சு அப்படின்னா துன்பத்தினுடைய அருமை தெரியாது. ஒருவனுக்கு ஒரு வேலை வாழ்க்கை முழுவதும் துன்பமாவே இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையாவே என்னன்னு தெரியாம போயிடுவான். அப்ப இரவும் பகலும் மாறி வருவது போல
கடலும் கரையும் பின்னி பிணைவது போல, நிலவும் மேகமும் ஒட்டி உறவாடுவது போல, மழையும் சூரியனில் மன்றாடுவது போல, வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர வேண்டும். மனிதனுக்கு துன்பம் என்பது ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பிறகு வரக்கூடிய இன்பத்துக்கு அளவே கிடையாது. இன்பத்துக்கு பிறகு துன்பம் வருவது சிறந்ததல்ல. ஆனால் நிறைய பேர் கஷ்டப்படுவா, நான் நல்லா இருப்பான்னு சொல்லுவா இல்லையா? இப்ப நீ நல்லா இருக்கா பிறகு கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். யாரையும் வாழ்க்கை அப்படியே சொல்லுவோம், என் வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் இருக்கு, கவலைப்படாத, கண்டிப்பா நல்லா இருப்ப பிற்காலத்துல அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா வாழ்க்கையில மனிதனுக்கு எங்க எது இருந்து ஆரம்பிக்கிற அப்படின்னா வாழ்க்கையை துன்பத்தில் இருந்து ஆரம்பிக்கிறார். ஏன் துன்பம் என்பது தொடங்குது அப்படின்னா அந்த இன்பத்துக்கு அப்பதான் என்ன இருக்குன்னா மதிப்பு இருக்கு, அப்பதான் நம்ம நல்லா அனுபவிக்க முடியும். ஆகையால இங்க ராமனுடைய வாயிலிருந்து வாழ்க்கை நிலையாமை தத்துவத்தை நம்ம சொல்வார். நிலையாமை தத்துவம் உலகத்தை எதுவுமே நிலையானது கிடையாது, எல்லாமே அழியக்கூடியது. அது இன்பமும் சரி துன்பமும் சரி. அது போல நான் இப்ப உன்னை விட்டு பிரிவது நீ துன்பம் நினைக்கிறியா? துன்பம் கிடையாது. துன்பு உள்ளது என் அன்றோ சுகம் உள்ளது. துன்பம் என்ற ஒன்று இருந்தால்தான் வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்று. நீ நான் பிரிவது உனக்கு துன்பமா இருந்துச்சுன்னா நாளை இந்த வனவாசத்தை முடித்து நான் அரசாணை ஏறும் பொழுது என் அருகில் நீதான் இருப்பாய், உடன் பிறந்தவனாய். அப்ப உனக்கு நீக்க முடியாத இன்பம் வந்து சேரும். அத அழகா என்ன சொல்றது, நுணுக்கமே சொல்லுவார், ஒரு குறிப்பா சொல்லுவாரு. இதுக்கப்புறம் ஏன் இன்பம் வருதுன்னு அவர் யோசிக்க மாட்டாரு, புகழ் ஏன் யோசிக்க போறதில்லை. ஆனா ராமன் சொல்றார், துன்பு உள்ளது, துன்பு அப்ப துன்பம், துன்பு உள்ளது எனின் அன்றோ சுகம் உள்ளது. துன்பம் என்ற ஒன்று இன்னைக்கு உனக்கு வருது அப்படின்னா நாளைக்கு போக்க முடியாத, உன்னால அனுபவிக்க முடியாத இன்பத்தை நீ அடைவார். ஏன் அப்படின்னா இந்த வனவாசம் முடிச்ச நான் அரசன், என்னை பட்டாபிஷேகம் சூட்டும் பொழுது நீ என் உடன் பிறந்தவனாய் உன்னை ஏற்றுக்கொண்டதால் என் அருகில் இருப்பான் அப்படின்னு அந்த இன்பத்தை ஒரு குறியீடா சொல்றாரு. துன்பு உள்ளது எனின் அன்றோ சுகம் உள்ளது. அது அன்றி பின்பு உள்ளது இடைமண்ணும் பிரிவு உள்ளது என உண்மையேல். உண்மையேல் அப்படின்னா என்னாதே அப்படின்னா நினைக்காதே அப்படின்னா என்ன நினைக்காது அப்படின்னா இந்த பிரிவு என்பது நிலையானது கிடையாது. பிரிவு இருக்குல்ல, இந்த பிரிவு என்பது நிலையானது கிடையாது. சரியா? இது ஒரு குறுகிய கால வரையறையை உடையது. ஆகையால் மீண்டும் நம்ம இணைபிரியாமல் வாழும். அதுவும் உனக்கு இன்பத்து மேல இன்பமா அப்படியே அடிக்கிட்டே இருக்க. சரியா? பாருங்க, வரிய பாரு. பின்பு உள்ளது இடைமண்ணும் பிரிவு உள்ளது என உண்மை. சரியா? இந்த பிரிவு என்பது நிலையானது. உன்னேல் அப்படின்னா என்ன அப்படின்னா உன்னேல் புத்தகத்திலே இருக்கும் இல்லையா? உன்னேல் அப்படின்னா என்னாதே. இப்போ இந்த சொல்லுக்கும் இந்த சொல்லுக்கும் என்ன வேறுபாடு? இந்த ரெண்டுக்கு என்ன பொருள்? எது எது என்னதுன்னு யோசிக்காத. மேல உள்ளது என்னதுன்னா சரியா கவுண்ட் பண்ண. அதான் உண்மை. சரியா? அப்ப உன்னேல் அப்படின்னு என்னாதே அப்படிங்கிறார். வருத்தம் அடையாது, நினைச்சு நினைச்சு வருத்தம், எண்ணி எண்ணி வருத்தம். பிரியத நினைத்து நினைத்து துன்பத்தை எல்லாம் எண்ணி 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 என்ன பண்றாத வருத்தம் அடையாதே. ஆகையால் முன்பு உள்ளே ஒரு நாளுமே, முன்பு நாங்கள் எத்தனை பேரு முன்பு உள்ளே ஒரு நாள் நாங்கள் முன்னாடி 4 பேர் இருந்தோம். உடன் பிறந்தவர்கள் 4 வராயின. முன்பு உள்ளே ஒரு நாளுமே முடிவு உள்ளது என உண்டார். சரியா? இந்த பிறப்பு என்பது
கிடையாது. ஏன் உன்னோடு சேர்த்து 5 பேர் ஆயிட்டோம். தாயினுடைய வயிற்றில் பிறந்தவன் இல்லையா அப்படின்னு இருந்தா நானும் வெப்பம் தான். மரணம் யாரும் தெரியாது, சத்துருக்கள் யாரும் தெரியாது. ஏன் அவங்க வேறு தாய் பிள்ளைகள் இல்லையா? அப்ப பிள்ளைகள் ஒரு தாயினுடைய வயிற்று பிறப்பு எல்லாருமே தாயினுடைய கருவி இருந்துதான் பிறந்து வருக முடியாது. எல்லாமே பிள்ளைகள் தான். மனம் என்பதை அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். மனம் என்பதும் அன்பு என்பதும் பரிவு என்பதும் பாசம் என்பது எல்லாம் ஒரு மேற்கொண்டு பாதையில போக வேண்டும், பிரயாணம் செய்ய வேண்டும். அவ்வாறு பயணம் செய்வாயில் நீயும் உடன்பிறப்பை சேகுவாரா சொல்லுவாங்க. சேகுவாரா சரியா? சேகுவாரா யாரு இல்லையா? சேகுவாரா சொல்லுவாரு என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் அநியாயம் நடக்குதோ அதையெல்லாம் நீ பார்த்து துடிப்பாயான நீ என் தோழன் அப்படின்னு, நீயும் என் தோழனை அப்படின்னு சேகுவாரா சொல்லிப்பாரு இல்லையா? அப்ப தோழன் என்பது உடன்பிறப்பு என்பது சரியா? ஒட்டி பிறந்தவன் மட்டும் கிடையாது. ஒட்டி பிறந்தவனே உடன்பிறப்ப வாழ முடியாது. 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி ஆயிரும். அடிச்சுட்டு உருள்றான் சொத்து சண்டையில இல்லையா? உடன் பிறந்தவர்கள் இன்னைக்கு உண்மையான அண்ணன் தம்பி பாசத்துல வாழ முடியல. புரியுதா? அப்ப பிறப்பியம் என்பது வேறு, அன்பியம் என்பது வேறு. பிறப்பியத்துக்கும் அன்பியத்துக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. ஆகையால் நான் பிறப்பியத்தின் அடிப்படையில் சொல்றேன். பிறப்பியத்தின் அடிப்படையில் நாங்கள் 4 பேர், அன்பியம் அடிப்படையில உன்னையும் சேர்த்து 5 பேர் ஆயிரம். சரியா? ஆகையால் முன்பு உளம் ஒரு நாள்வேன் முடிவு உள்ளது என உண்ணா. முன்பு நாங்கள் நால்வர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம், அது இப்பொழுது இல்லை. ஏன் அப்படின்னா, அன்பு உல என் மீது அன்பு கொண்ட உல அப்படின்னா இருக்க, என் மீது நீதி கொண்ட அன்பின் காரணமாக உண்மையும் சேர்த்து அன்பு உல இனி நாம் ஒரு 5 உளராம். 4 பேர் இருந்த என்பது முடிவு கிடையாது. உன்னோடு சேர்த்து நாங்க எத்தனை பேர் ஆயிட்டோம்? யாருக்கு? தசரதனுக்கு 5 பேர் ஆயிடும். 5 பிள்ளைகள். ஆரோடு சேர்த்து, புகழோடு சேர்த்து. ஆகையால் இப்பிரிவு இத்துன்பம் எல்லாம் நிலையானது அப்படின்னு நினைத்து வருந்தாங்க. சரியா? போயிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிளம்புறாரு. மனப்படத்தைகள் கழிவிருத்தம். அடுத்த 2வது செய்வார். செய்யுள் 2 ஆரண்ய காண்டம். ஜடாயும் உயிர் நீக்கப்படுறது. ஜடாயு இறந்து போச்சு. ஏன் இறந்து போதும் அப்பயே சொல்லிட்டார். சரியா? வடதிசையும் தென் திசையும் ஜடாயு தம்பாயு 2 பேரு காவல் புரிகிறார்கள். அப்ப தென் திசையை நோக்கி ராவணன் யார் தூக்கி போறான்? சீதையை தூக்கி போறான். ஜடாயு அந்த தென் திசையை யார் காவல் புரிவது? ஜடாயு காவல் புரிகிறார். அப்பொழுது எப்படி எடுத்து வந்து ஏன் பொண்ணு தூக்கி போறேன்? அதுவும் என்னுடைய நண்பருடைய பிள்ளையும் பழகி அப்படின்னா ஏன் மதுபாக இருக்கும். ஆமாடா, தசரதன் ஜடாயுடைய நண்பர். ஜடாயுவை தசரதனாக பார்க்கிறார் அப்படின்னா கண்ணு சரியாச்சம்மா? சரியாவலையா? புத்துவமா பாக்கலையா? சரி சரி. ஏன் எப்போதான் பேய் அவளை நிறைய இருக்கு. சீமா பக்கத்துல சரியா? அப்ப எப்படி நீ தூக்கிட்டு போலாம் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. அவர் அந்த திசையை காவல் புரிகிறார். அப்ப அந்த திசையின் வழியாக சீதை பிராட்டியை தூக்கிட்டு போகும் பொழுது யாரு? ராவணன் கொண்டு போகும் பொழுது இவர் போய் தடுத்து சண்டையிடுவாரு. சண்டையிடும் பொழுது ராவணன் தன்னுடைய கூறிய வாழ 2 ரெக்கை வெட்டி விட்டுருவான். இருந்தாலும் பறந்து வர அவங்க ரெக்கை வெட்டி விட்டுருவான். 6 ரெக்கை. 6 ரெக்கை ஜடாயுடைய ரெக்கை. யார் கட்டுவது? ராமன். சீதை விட்டு விட்டுறாளா போடா அப்படின்ட்டு
நான் கொஞ்சம் போய் ஜாலியா போயிடுறேன். இலங்கையில இருந்து வந்து போறாளா? யார் விட்டது? ராவணன் விட்டான். சரியா? ஜடாயுடைய எதால விட்டாரு? கண் குற்றம். எதனால விட்டாரு? கத்தியமா? கத்தியா? கத்தி கோடாலி கடப்பார ஈட்டி யார் அம்பு? சரியா? அப்ப அவருடைய கூறிய வாழால் அவருடைய ஜடாயுடைய ரெக்கைகளை வெட்டி வீழ்த்துகிறார். வீழ்த்திய அதே விழுந்து கிடக்கிறார். அப்பொழுது ராமன் வழியாக சீதையை கேள்விக்கொண்டு வரும் பொழுது இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஜடாயு ராமனிடம் எல்லாவற்றையும் கூறிவிட்டு இறந்து போகிறார். அவ்வாறு இறந்து போன ஜடாயு கழுகு வேந்தன். சரியா? கழுகு கூட்டத்துடைய தலைவனாக இருப்பினும் கழுகாக இருப்பினும் அவனையும் தன்னுடைய தந்தையாக நினைத்து அவருக்கு இறுதி சடங்குகளை செய்கிறார். இறுதி சடங்கு அப்படின்னா இறந்ததுக்கு பிறகு நாம் அந்த உயிருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அர்ப்பணம். சரியா? அர்ப்பணம் என்பது நம்ம நின்று நம்ம குளிப்பாட்டி புதாடை உடுத்தி கொண்டு போய் சுடுகாட்டு புதைக்கிறோமோ எரிக்கிறோமோ அவர் மதத்துக்கு ஏற்ப. ஆனால் இந்த தமிழ் சமுதாயம் அதை செய்யாது. நான் ஒரு பாடா படித்துதான் கொண்டு போவோம். சரியா? ஆமா, பாடா படித்துதான் கொண்டு போவாங்க. பதிலையா இந்த பாடை தூப்பான், 8 பேர் தூப்பான், 4 பேர் தூக்கம் போது 8 பேர் தூக்குவான். சரியா? 8 பேர் தூக்கிட்டு ஆட்டம் பாரு ஆட்டம். மாடி ஒரு பக்கமா கிடக்கு, பாட ஒரு பக்கமா போகும். தமிழ் சமுதாயம் சொல்லுது. சடங்குகள் என்பது சாஸ்திரங்களும் சடங்குகளும் மனிதனை சீர்திருத்த வந்தவை. மனிதனுடைய ஒழுக்க முறைகளை சொல்ல வந்ததுதான் எதுனா சடங்கு முறைகள். ஆனா அந்த சடங்கை இன்னைக்கு அவனை ஒரு படுத்தி வச்சு தமிழகத்துல உரிமை உட்கார்ந்து நம்மளால மாற்ற முடியாது. சடங்கு எல்லாத்துக்குமே சடங்கு. செத்தாலும் சடங்கு, பிறந்தாலும் சடங்கு, வாழ்ந்தாலும் சடங்கு, எல்லாமே சடங்குகள். அந்த சடங்கு அது இறக்கும்போது விட விட வாழும்போது இருக்கக்கூடிய சடங்குகள் இருக்கு. சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும். சரி, அது நமக்கு தேவையில்லை. நம்ம பூஜா நீ என்னதை ஊத்திட்டு இருக்க? புரியல? எதுக்கு பஸ் வேற சாஸ்திரத்தை சம்பிரதாயத்தை அலோச் பண்ண புரியுதா? நான் கவனிமா கவனி. சரியா? அப்படி போட்டு உண்மையா கவனி. இப்ப 2வது பாரு. ஆரண்ய காண்டம் ஜடாயு உயிரித்த பரணம். ஜடாயு ராவணன் சீதையை சிறை இழுத்த போது, சிறையில கடத்தி கொண்டு போன போது, அது பேர் சிறை அப்படிங்கிறார். ஏன்னா சிறையில் வைக்கிறத போறாரு. சிறை எடுத்த போது கழுகு வேந்தன் ஜடாயு தடுத்து சண்டையிட்டு காயப்படுகிறார். ராமனிடம் நடந்ததை குறிவிட்டு இறந்து விடுகிறார். ராமன் தன் தந்தையின் நண்பனான அக்கழுகு வேந்தனையும் தன் தந்தையாகவே கருதி மகன் நிலையில் ஜடாயு குறுகிய இறுதி சடங்கு தன் அப்பனுக்கு செய்யும் போது. சரியா? அப்பா அரசன் இல்லையா? அரசனுக்கு என்ன செய்வாங்களோ அப்படியே ஜடாயுக்கும் செய்யும். தந்தையாகவே எப்படி செய்யறார் அப்படின்னு கம்பர் வர்ணிக்கும் பொழுது செயல்பட இந்தனம் இணையே என்ன கார் அகில் ஈட்டத்தோடு சந்தனம் குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி தீது அலையற்றி தென்னீர் தொந்தனன் தாதை தன்னை தடக்கையோன் எடுத்து சார்வார். தாதை என்பது தந்தை, தாதை என்பது தந்தை என்பது மருகுமொழி. மருகுமொழி திருச்சிராப்பள்ளியை திருச்சி என அழைப்பதும், கோயம்புத்தூரை கோவை என்று அழைப்பதும், சென்னையை சென்னை என்று அழைப்பதும், மெட்ராஸ், தஞ்சாவூரை தஞ்சை என்று அழைப்பதும்,
இந்த பேர்லயே நமக்கு நிறைய குடியேற்றம் அப்படிங்கறத உங்க ஊர் பேரு. இதெல்லாம் குடி ஆத்தம் அப்படின்னா சொல்றேன். குடி ஆத்தம் அப்படின்னு ஒரு ஆத்துற குடி ஆத்தத்தையே அந்த ஆத்தத்துல. அதனால என்ன ஆத்தோரமாவே உட்கார்ந்துருக்காங்க. குடி ஆத்தம் சரியா? இதே குடியேற்றம் தேவன் நிறைய ஊர் பேர் தப்போ இந்த வெற்றிலை குன்று போல அப்படியே தூக்கி வைக்கலாம். பேரு வெற்றிலை குன்று பேரு. இன்னைக்கு அது மத்தள குண்டு குன்று குண்டாயி வெற்றிலை மத்தளையாயி நீங்க கொத்தலாக்குது. சரியா? எது நீ கூறும் மத்தள குண்டு. சரியா? நீ கூறும் நிறைய சுந்தரபேட்டை. அது பேர் சின்ன கரிப்பேட்டை. தறியை வச்சு நெய்யும். சின்ன சின்ன தறியை வச்சு நெய்த இடம். இன்னைக்கு அது சுந்தரபேட்டை. என்னத்தை செஞ்சுட்டு போலாம்? கூப்பிட்டு சரியா? சரியா? பேர் சுந்தரபேட்டை. பொன்னாரப்பேட்டை. அவன் உங்க பேரு அவன் ஒழுங்கா ஒழுங்கானே அதாவது ஒழுங்கா இருக்கும். எவன் கேட்பா சீமா சீமா சொன்னாதான் பூஜை கட்டாரு. என்னது குடிக்க என்ன பண்ணிருப்பியா? நல்ல பொண்ணு மாட்டீங்க கேள்வி கேட்பா. சரியா? ரெண்டு இடத்துல பொண்ணு வகுப்பு தலைவர் வகுப்பு சொல்றேன். முதல் மனப்பாடத்தில் படிச்சுட்டே